என் பேர் லாவண்யா, கம்யூனிட்டி ஆக்ஷன் நெட்வொர்க்கோட மேனேஜிங் ட்ரஸ்டி. இன்றைக்கி தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ட்ரஸ்ட் கேம்ப்பு திருநர் அமைப்புக்கான திருநங்கைகள் சமுதாயத்திற்கான ஒரு நிகழ்வு நடைபெற்றுருக்கு. இது வரவேற்கத்தக்க விஷயம். இதில் சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா, திருநங்கைகளுக்கு உண்டான அடையாள அட்டை, ஆதார், ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி, பேங்க் அக்கௌண்ட்டு இதை அப்ளை பண்ணுறது, பெயர் மாற்றம், அட்ரஸ் அது சேஞ்ச் பண்ணுறது, இது எல்லா விஷயமும் இங்கே ரொம்ப சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. இது சம்பந்தமாக மேலும் பல விஷயங்கள் பார்க்க போனால், திருச்சி மாவட்டத்தில் திருநங்கைகளுக்கு 7 சுய உதவி குழுக்கள் ரொம்ப சிறப்பாக நடைபெற்று அவங்களுடைய வாழ்வாதாரமும் அவங்களுடைய முன்னேற்றமும் கடவுள் ஆசீர்வாதத்தாலையும் நமது தமிழக முதலமைச்சருடைய ஆதரவாலையும் நமது மாவட்ட ஆட்சியருடைய ஆசீர்வாதத்தாலையும் ரொம்ப சிறப்பாக நடந்துட்டு இருக்க நினச்சி நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். இந்த கேம்பையே ஒவ்வொரு வருஷமும் நடத்துகிறாங்க அப்படின்னா, இன்றைக்கி புதிய திருநங்கைகள் நிறைய பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்குன்னு ஒரு பாலின அடையாளம் வேணும். ஏன்னா இன்றைக்கி ஒரு ரேஷன் கார்டு அப்ளை பண்ணணும் அப்படின்னா அவங்களுடைய ஆதார் அப்படிங்கிற ஒரு அடையாளம் இருக்கணும். ஆதார் இருந்தால் தான் ஓட்டர் ஐடி கிடைக்கும். அவங்களுக்கு சமுதாயத்தில் எல்லா மரியாதையும் கிடைக்கும், எல்லாருக்கும் எல்லா விதமான சலுகைகள் கிடைக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி இந்த கேம்பே எல்லா பிளாக் லெவலில் இருக்கக்கூடிய தாசில்தார், ஆர்ஐ, விஏஓ எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு இன்றைக்கி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஸோ இது சம்பந்தமான ஒரு விஷயத்துக்கு எல்லாரும் ஒருங்கிணைச்சதுக்கு நாங்கள் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். மேலும் ஒரு சின்ன கோரிக்கை வைக்கிறேன். இன்றைக்கி கோவில்கள், தாலுகா ஆபீஸ், ஹாஸ்பிட்டல் இதில் எல்லாத்துலேயும் மகளிர் குழுக்களில் சேர்ந்த கூட பெண்களை வேலைக்கு அமர்த்துறாங்க, சம்பளமும் கிடைக்குது. அதே சமயத்தில் திருநங்கை சுய உதவி குழுக்களில் இருக்கக்கூடிய திருநங்கைகளை வேலைக்கு பணியமர்த்தினா அவங்களுடைய வாழ்வாதாரம் ரொம்ப உயர்வாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். எல்லாத்துக்கும் மேலே இன்றைக்கி நகராட்சியில் கழிவறை கான்ட்ராக்ட் மற்ற எல்லாருக்கும் கிடைக்குது. ஸோ திருநங்கைகளுக்கு அந்த கான்ட்ராக்ட் இருந்ததுன்னா அவங்களுடைய வாழ்வாதாரம் மேலோங்கி இருக்குன்னு ஆசைப்பட்றேன். அதுவும் இல்லாமல் இந்த நிகழ்வு பார்க்க போனால் திருநங்கைகளுடைய சமத்துவம், சம நிகர் பாலினம் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக வெளிப்படுத்துது. இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணி ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்த நம்ம கலெக்டர் சார் அவர்களுக்கும் தமிழக முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கும் ஒன்ஸ் அகைன் behalf of my heartiest thanks and welcome. Thank you.